அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். அதே போல் நோட்டாவுக்கு வாக்களிப்பதால் எந்த பயனும் இல்லை. அங்கே போட்டியிடக்கூடிய ஏதேனும் கட்சியினுடைய வேட்பாளருக்கோ அல்லது சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கோ ரொம்ப சிந்திச்சு யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. இந்த சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமலோ அல்லது மாற்றம் வரணும் அப்படின்ற நினச்சிக்கிட்டோ சிலர் நோட்டாவுக்கு வாக்களிக்கிறாங்க. நோட்டாவுக்கு வாக்களிப்பதால் எந்த மாற்றமும் வராது. ஒரு வேட்பாளர் அவர் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவருக்கு வாக்களிங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் எந்த பயனும் இல்லை. இந்த காணொலியில் சென்னையில் வரக்கூடிய 21வது சட்டமன்ற தொகுதியான அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது, அங்கே எவ்வளோ வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அங்கே என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சென்னை மாவட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி எண் 21 மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். அங்கு வேட்பாளராக யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் சென்னையினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் திமுகவில் சிற்றரசு அவர்கள் முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வரார். அவர் முதல் முறையாக போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் VK ராம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். 4 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் இவங்களாக தான் இருக்கிறாங்க. எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 87,325, பெண்கள் 94,029, மூன்றாம் பாலினத்தவர் 45 பேர். ஒட்டுமொத்தமாக 1,81,402 பேர். என்னென்ன சமூகங்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிடர்கள், நாயுடுக்கள், முதலியார்கள், நாடார்கள், வன்னியர்கள் இவங்கெல்லாம் இங்கே கணிசமாக இருக்கிறாங்க. இதில் ஆதிதிராவிடர்களும் நாயுடுக்கள், முதலியார்கள் ரொம்ப பரவலாக இருக்கிறாங்க. நாடார்களும் வன்னியர்களும் கணிசமாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 30% அளவுக்கு மற்ற சமூகங்களும் இருக்கிறாங்க. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அன்பழகன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே போல் ஆற்காடு வீராசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இங்கே இது வரைக்கும் திமுக 9 முறை வெற்றி பெற்று இருக்கு. அதிமுக ஒரே ஒரு முறை ஜெயிச்சிருக்கு. அது 2011 தேர்தல். 2011 தேர்தலில் 2G அதுக்கப்புறமாக அப்போ கரண்ட் ரொம்ப ஆஃப் ஆகும். அது மின்வெட்டு, அது திமுகவுக்கு ரொம்ப கடுமையான அவப்பெயரை கொடுத்த தேர்தல். அந்த சமயத்தில் நடந்த தேர்தலில் அதிமுக ஸ்வீப் பண்ணாங்க. அதிமுக தேமுதிக கூட்டணி வச்சு ரொம்ப ஸ்வீப் பண்ணாங்க. அப்போ மட்டும்தான் இங்கே திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. மற்றபடி 9 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இங்கே ஒரே ஒரு முறை ஜெயிச்சிருக்கு. அது 1991 தேர்தல், ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நடந்த தேர்தல். ஸோ இதுதான் இந்த விஷயமாக இருக்குது. 2021 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இங்கே 80,054 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அப்போ திமுகவின் சார்பில் MK மோகன் அவர்கள் போட்டியிட்டார். 2016, 2021 அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவின் சார்பில் கோகுலேந்திரா அவர்கள் தான் அப்பவும் போட்டியிட்டாங்க. 52,609 வாக்குகளை பெற்றாங்க. மக்கள் நீதி மையம் இங்கே 17,000 வாக்குகளை பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகளை பெற்றிருக்கு. சிற்றரசு அவர்களை பற்றி முதல்ல பார்ப்போம். அவர் MA MPhil படிச்சிருக்கிறார். அவருடைய வயசு 47. 2022 தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட 110வது வார்டில் கவுன்சிலராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ கவுன்சிலராக இருக்கிறார் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும். திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக 2020 ஆக்கப்பட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பழகன் அவர்கள் கொரோனாவால் மறைஞ்சார். அவர் தான் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு சிற்றரசு அவர்கள் இந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். அதுக்கு முன்னாடி அவர் இளைஞரணி அமைப்பாளராக இருந்தார். ஸோ என்ன சொல்கிறது, இளைஞரணி அமைப்பாளராக 2012-13 காலகட்டங்களில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது அவர் இளைஞரணி அமைப்பாளராக இருந்தார் தென் சென்னையில். ஸோ அதன் பிறகு அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி அமைப்பாளர் ஆன பிறகு, இளைஞரணி செயலாளர் ஆன பிறகும் அவர் தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு அன்பழகனுடைய மறைவுக்கு பிறகு அவர் மாவட்ட செயலாளராக ஆக்கப்பட்டார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பவும் இவர் மாவட்ட செயலாளராகத்தான் இருந்தார். ஆனால் தேர்தலில் போட்டியிடலை. இந்த முறை முதல் முறையாக அவர் தேர்தலில் போட்டியிட போகிறார். அதிமுகவின் சார்பில் கோகுலேந்திரா அவர்கள் போட்டியிடுகிறார். கோகுலேந்திரா அவர்கள் முன்னாள் அமைச்சர். 2011 to 2016 முதல் முறையாக
அண்ணா நகரில் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவங்க. அப்போ வெற்றி பெற்று அவங்க அமைச்சராகவும் இருந்தாங்க. அதன் பிறகு 2006 ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தாங்க. ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சாங்க. 2021 ஒரு பெரிய மார்ஜினில் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ 4வது முறையாக அவங்க வந்து போட்டியிடுறாங்க. கோகுலேந்திரா கடந்த ஓராண்டாகவே அங்கே களப்பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனாலும் கூட திமுகவுக்கு ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் அண்ணா நகர் தொகுதி வந்து இருக்கு. வழக்கறிஞர் சங்கர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். 2021 இவர் தான் வேட்பாளராக போட்டியிட்டார். இப்போ மீண்டும் 2026 இவர் தான் வேட்பாளராக போட்டியிடுகிறார். வழக்கறிஞர் பாசனுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். ஸோ அவர் வந்து கடந்த முறை 10,000 வாக்குகளை பெற்றார். இந்த முறை 15 17 18 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இங்கே வாக்குகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் அதன் சார்பில் VK ராம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ விசில் சின்னம் விஜய் அவர்களுடைய பிரபலம். கடந்த முறை கமலஹாசன் அவர்கள் நகர்ப்புறங்களில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை விஜய் போட்டியிடுற தொகுதியில் அவர் கடுமையான போட்டியை கொடுப்பார். மற்ற தொகுதிகளெல்லாம் நகர்ப்புறங்களில் ஒரு கணிசமான வாக்குகளை மக்கள் நீதி மையம் ஏற்படுத்தின தாக்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் சிற்றரசு அவர்கள் இப்போ திமுகவை எடுத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளராக யார் இருக்காங்களோ அவங்களுடைய மகன் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அடிப்படையில் திமுக குடும்பமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய பதவிகளில் இல்லாத ஒருவர் ஒரு மாவட்ட செயலாளர் வரைக்கும் வந்திருக்கிறார் அப்படின்னா அது அபூர்வம் திமுகவில். அந்த மாதிரி வந்தவர் வந்து சிற்றரசு அவர்கள். எந்த பெரிய பின்புலமும் இல்லாமல் உழைச்சி வந்தார் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எப்பயாச்சும் ஒன்று நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சிற்றரசு அவர்கள் இளைஞரணி அமைப்பாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு அடுத்த ஜம்பில் அவர் வந்து மாவட்ட செயலாளராக ஆக்கப்பட்டார். 3 தொகுதிகள் அவருடைய கீழே வருது. இப்போ அண்ணா நகர் தொகுதி இவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ இவர் அண்ணா நகருக்கு இவர் தான் மாவட்ட செயலாளர், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கும் இவர் தான் மாவட்ட செயலாளர், 1000 விளக்குக்கும் இவர் தான் மாவட்ட செயலாளர் திமுகவில். ஸோ மாவட்ட செயலாளராக 2020 ஆகிட்டார். ஆனாலும் கூட 2021 தேர்தலில் இவர் போட்டியிட விருப்ப மனுவும் கொடுக்கல. இவரை வந்து தேர்தலில் நிற்க வைக்கணும் அப்படின்னு தலைமையும் முடிவு பண்ணல. ஆனால் 26 இவரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுறாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1000 விளக்கில் எழிலன் நாகநாதன் அவர்கள் போன வாட்டி தான் முதல் முறை வாய்ப்பு கொடுத்தாங்க. 2வது வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்குன்ட்டு அங்கே கொடுக்குறாங்க. ஸோ 3வதாக இருக்கிற தொகுதி அண்ணா நகர் மட்டும்தான். அதனால தான் கார்த்திக் மோகன் அவர்கள் இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார். MK மோகன் அவர்களுடைய மகன். அவரை வந்து வில்லிவாக்கத்துக்கு மாற்றிட்டு இங்கே வந்து சிற்றரசு அவர்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ களம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றரசு வர்சஸ் கோகுலேந்திரா அப்படின்னு தான் இருக்குது. கோகுலேந்திரா களப்பணிகள் செய்கிறாங்க. கட்டமைப்பு 2 கட்சிக்குமே பலமாகத்தான் இருக்குது. ஆனால் திமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் எப்போவுமே அண்ணா நகர் இருந்திருக்கு. ஸோ எட்ஜி பார்த்தீங்க அப்படின்னா சிற்றரசு அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே யார் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.